தென்னாடி சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் சதாசிவநாதர் ஆலயத்தின் அடியேன். நம்மளுடைய வீடானது இறை அருளோடும் மகாலட்சுமி குடிகொண்டு இருந்தால் மட்டுமே நம்முடைய இல்லத்தில் நோயின்றி, வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளின்றி, குறிப்பாக பொருளாதாரத்தில் மேன்மையடைந்து வாழ்வதற்கு நம்மளுடைய வீடு ஒரு சிறந்த முறையில் அமைந்திருந்தால் மட்டுமே வாழ்க்கை செம்மையாக அமையும். அப்படி சில பேருடைய வீடுகளிலே அடியன் பலருடைய இல்லத்திற்கு செல்கின்ற சமயத்தில் அவருடைய வீடுகளில் நுழைவதற்கு முன்பாகவே நாம் வீட்டிற்கு வரக்கூடிய மகாலட்சுமியினுடைய செல்வ செழிப்பை தரக்கூடிய அந்த தாயினுடைய வரவை தடுக்கும் வகையில் வாசலிற்கு முன்னதாக சில நம்முடைய சாஸ்திரத்திற்கு நேர்மாறான சில பொருள்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த லட்சுமி கடாச்சாரம் மிகுந்த ஒரு இல்லங்களாக இருக்கின்ற சமயத்தில் அவர்கள் எல்லா செல்வமும் எல்லா நலமும் பெற்று வாழ்க்கையில் இன்முகத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய ஆலயத்தில் வரக்கூடிய நிறைய சகோதர சகோதரிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள், வீடுகளிலே ஒரு சந்தோஷம் இல்லை, வீட்டிலே மிகுந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் வெளியில் பார்ப்பவர்களுக்கு நாங்கள் மிகுந்த செல்வாக்கோடும் மிகுந்த பொருளாதாரத்தோடு மேன்மை பெற்று வாழ்கின்றோம். அவர்கள் வீட்டில் 4-5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள், கை நிறைய பணத்தை சம்பாதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இல்லை இல்லை என்று ஒரு தவறான கருத்தை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நிறைய பேர்கள் பேசக்கூடிய விஷயத்தை அவர்களே காதுல வாங்கக்கூடிய செய்தியாக அறிந்திருப்பார்கள். ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்முடைய வீடுகளில் எந்த பிரச்சனையோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று. நான் வீடு கட்டி அந்த வீட்டுக்கு முதலாக அந்த வீட்டில் என்ன பண்ற நிலை வைப்பார்கள். நிலை வைக்கின்ற பொழுது என்ன பண்ணுவார்கள்னா, முழுமையாக அந்த நல்ல ஒரு நாளை பார்த்து, நல்ல நட்சத்திரம் திதிகளை பார்த்து, அந்த நிலைக்கும் அடியிலே இருக்கக்கூடிய நவதானியங்கள், அப்புறம் தேவையான பஞ்சலோக உலகங்கள் எல்லாத்தையும் வைத்து என்ன பண்ணுவார்கள், சிறப்பாக வாஸ்து பூஜை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை என்பது, வாசல் என்பது ஒரு வீட்டுக்கு அமையக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வ வழிபாடாக இருக்கக்கூடிய இடமாகும். அப்படி இருக்க வேண்டிய அந்த வீடுகளில் இன்றைக்கு சில இளைஞர்களுக்கு நாம் சென்ற உடனே பார்க்கக்கூடிய முதல் விஷயம், நம்மளை வரவேற்பது எதாக இருக்கும் என்றால் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய செருப்பாக இருக்கும், இல்லை என்றால் அந்த வீடுகளை துடைக்கக்கூடிய துடைப்பானாக இருக்கும். இதை என்ன பண்ணுகிறார்கள், வீடுகளுக்கு முன்னதாகவே வெளியிலே சென்று வந்தவுடனே அந்த வாசலுக்கு முன்னதாகவே என்ன பண்ணுகிறார்கள், அந்த மிதியடிகளை கழட்டி போட்டு விடுகிறார்கள். அல்லது வீடுகளை துடைக்கக்கூடிய அந்த துடைப்பான வாசலுக்கு முன்னால போடுகிறார்கள். அப்ப இது என்ன ஆகும்னா, ஒரு அசுப குணங்கள் உடையதாகும். வாசலுக்கு முன்னால் போடக்கூடியது ஒரு கெட்ட அசுப குணங்களை காட்டக்கூடிய விஷயங்களாகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நிறைய வீடுகளிலே நான் பார்க்கின்ற சமயங்களில் நிறைய வகையான இயந்திரங்களை வாங்கி வீட்டினுடைய முன்னால் வைத்திருக்கிறார்கள். நிலையிலே உள்ளே நுழைந்தவுடனே நிலையிலே வைத்திருப்பார்கள், அந்த தகடுகளை வைத்திருப்பார்கள். இதெல்லாம் நம்முடைய சாஸ்திரத்தில் இதுபோல் அந்த தகடுகளை வைத்து தன் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இருக்க மாட்டார்கள். அந்த தகடு என்பது எப்படிப்பட்ட தகடு, அது எந்த இறைவனுக்குள்ள உச்சாடன மந்திரங்களை உள்ளடக்கக்கூடிய இயந்திரம் என்பதை தெரியாது. அதை வாங்கி வைத்திருப்பார்கள். அந்த இயந்திரங்கள் நம்முடைய குலதெய்வங்களை வீட்டுக்குள் விடாமல் தடுக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும், சில மாந்திரிக ரீதியாக பண்ணக்கூடிய விஷயங்கள். தயவு செய்து அதுபோல விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது,
அந்த வீடுகளுக்கு முன்னால என்ன பண்ணுவார்கள்னா அந்த வாசலிலே நிறைய வகையான பூக்கள்கள், அதாவது என்னன்னாக்க வீடுகள் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீட்டின் வாசலுக்கு முன்னதாக சில செடிகளை வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த செடிகளிலே முட்கள் நிறைந்த இருக்கக்கூடிய செடிகளை தயவு செய்து வாசலுக்கு முன்னால் வைக்க கூடாது. முட்களாக இருக்கக்கூடிய பூக்கள் உடைய அந்த செடிகளை வைப்பதை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய விஷயமாகும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் தன்னுடைய கோயில்களுக்கு சென்ற உடனே கோயில்களை என்ன பண்ணுவார்கள் என்றால் அங்க இறைவனுக்கு படைத்தப்பட்ட மாலைகளை கொடுத்திருப்பார்கள், பூக்களை கொடுத்திருப்பார்கள். அதை வாங்கியாந்து தன்னுடைய வீடுகளுடைய வாசலில் நிலைவாசலை கட்டிவிட்டிருப்பார்கள். அது கட்டிவிட்டு பல நாட்களாகி அது என்ன பண்ணிருக்கும், அப்படியே காஞ்சி போய் அதனுடைய அந்த பூக்கள் என்ற நிறத்திற்கெல்லாம் மாறுபட்டு வெறும் அந்த காஞ்சி சருகாக அந்த மாலையானது நிலைவாசலுக்கு முன்னால கட்டியிருப்பார்கள். இதையெல்லாம் தயவு செய்து அப்படி செய்தோம் என்றால் நம்முடைய வீட்டுக்குள் வந்து ஒரு நல்ல வகையான ஒரு இறையரில் கூடக்கூடிய வைப்ரேஷன் என்பது கிடைக்காது, இல்லாமல் போய்விடும். அதுக்கப்புறம் பார்க்கின்ற சமயத்தில் சில வீடுகளிலே பார்க்கின்றோம் என்றால் இந்த எலுமிச்சம்பழத்தை கட்டி நிறைய பேர் தொங்க விட்டிருப்பார்கள். இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. எலுமிச்சம்பழம் என்னும்போது தெய்வத்திற்கு உகந்த ஒரு கனியாக இருக்கும். ஏன்னா அது இல்லாமல் எந்த பூஜ்யமே இல்லை நம்முடைய சாஸ்திரத்திலே. அந்த கனி அல்லது தேங்காய்களை கட்டி விட்டு இருப்பார்கள். சில பேர்களிலே வீடுகளை பார்க்கும்போது எங்களுடைய குலதெய்வ வீடுகளை கொடுத்தார்கள், அதனால் இந்த தேங்காயை கட்டி விட்டிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். தேங்காய் என்பது பார்த்தோன்னா 3 கண்களை உடையது, சிவனுடைய ஒரு மேன்மை பெருந்திய ஒரு பொருளாக நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடியதாகும். அதுவும் இல்லாமல் நம்முடைய சபரி சாத்தாவா ஐயப்பனிற்கு நாம் வழிபடக்கூடிய தேங்காய் என்பது ஒரு முக்கியமான பொருளாகும். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி கலசத்திற்கு மேல வைக்கக்கூடிய தேங்காயதான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி அந்த தேங்காயானது அது காய்ந்து அப்படி உள்ள இருக்கக்கூடிய தண்ணிகள்லாம் சுருங்கி அந்த தேங்காய் எவ்வளவு தூரம் காய்ச்சி சுருங்க சுருங்க தம்முடைய வீடுகளிலே செல்வங்கள் வந்து மேன்மையாக வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. அந்த எலுமிச்சம்பழம் பார்த்தோன்னா காஞ்சி கருகி போயிருக்கும், அப்படியே தொங்க விட்டு இருப்பார்கள். அதையெல்லாம் நாம் கோயிலை பிரசாதமா கொடுத்தால் வீடுகளை வாங்கி வந்து அதை அறிந்து புளிந்து வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அதை பிரசாதமாக என்ன பண்ண வேண்டும், குடித்துக் கொள்ள வேண்டிய தவிர அதை என்ன பண்ணக்கூடாது, போட்டு அப்படியே காயிற அளவிற்கு அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. அப்ப இது மாதிரி சில விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்வது மிக உன்னதமான செயலாகும். அப்ப வீட்டிற்கு முன்னால் எதை நாம் வைக்க வேண்டும் என்றால் சிவனுடைய மந்திரங்கள். அழகாக எத்தனை வகையான சிவனுடைய மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை என்ன பண்ணலாம், அழகாக இன்னைக்கு எத்தனை வகையான முறையில் அழகா எழுதி கொடுக்கிறார்கள். அதை வீட்டுக்கு முன்னால வாங்கி பஞ்சாச்சார மந்திரத்தை என்ன பண்ணலாம், நாம் ஒட்டி வைத்துக் கொள்ளலாம். சிவ மந்திரங்களை நாம் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு முன்னால் நாம் அப்படி வைக்கின்ற பொழுது நாம் வீட்டுக்குள்ளே நுழைகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அந்த மந்திரங்களை அவர்கள் மனதுக்குள் படிக்கின்ற சமயத்தில் பார்க்கின்ற சமயத்தில் நமது மீது என்ன பண்ணும், ஒரு சிவனுடைய வாசகங்களை பார்க்கின்ற சமயத்தில் நாம் இல்லத்தில் தெய்வீகத்தன்மை உள்ள வீடு என்பதை அவர் மனதில் நினைத்திருவார்கள். சுவாமி விவேகானந்தர் சொல்றது போல, எதை ஒரு எண்ணத்தில் நினைத்துக் கொண்டிருக்க அதுவாதான் ஆகப் போகின்றாய். அதே போல் அப்படி பல பேர் நம்மளை நினைக்க நினைக்க நாம் ஒரு சிவகுடும்பமாக மாறி, ஏன்னா சிவனை வழிபட்டால் வாழ்க்கையில் வந்து எல்லா வகையான நற்பலனையும் அடையலாம் என்பது சத்தியமான உண்மையாகும். கேட்பதையும் கொடுக்கக்கூடியது ஈஸ்வரன், கேளாதையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் ஈஸ்வரன். அப்ப இது மாதிரி அந்த சிவபெருமானுடைய மந்திரங்களை நாம் வாசல் முன்னாலே என்ன பண்ணலாம், பதிய வைக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை தான் வீடு இருக்கக்கூடிய நிலைகளை பன்னீரால் துடைத்து மஞ்சளால் அங்கே பொட்டுகள் வைக்கின்ற சமயத்தில் லட்சுமி கலாச்சாரம் மிகுந்த ஒரு இல்லறமாக மாறும். என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆன்மீக உள்ளங்கள், குறிப்பாக சிவத்தை கும்பிடக்கூடிய அடியார்கள், இதையெல்லாம் நமக்கு நேர்மறையான விஷயமாகும். சிவத்துக்கு மிஞ்சின சக்தி உலகத்தில் எதுவும் கிடையாது. சிவத்தை தொட்டுவனுக்கு, சிவத்தை தன் உள்ளத்துக்குள் நினைத்து நினைத்து தினந்தோறும் வாழ்பவனுக்கு அவனுக்கு ஜாதகம் தேவையில்லை, சாஸ்திரம் தேவையில்லை, நாள் கிழமை தேவையில்லை. எல்லாமே ஈஸ்வரன் தான் அவன் ஆத்மாவாவான். அப்படிப்பட்ட உடைய ஆத்மாக்குள் வாழக்கூடிய சிவபெருமானை செம்மையோடு சிறப்போடும் வழிபாடு செய்து எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நம்முடைய இல்லத்தில் குலதெய்வத்தினுடைய அருகருணையோடும் மகாலட்சுமியுடைய அருகருணையோடும் சிவபெருமான் குடிகொண்டு இருக்கக்கூடிய
ஒரு குடும்பமாக வாழ்ந்து பகவானுடைய அருளை பெற்று வாழ்க்கையில் எல்லா சகல சாபாக்கியம் பெற்று சிறப்போடு வாழ்வதற்கு சதாசிவநாதர் அருள்புரியட்டும். ஓம் நமோ நமச்சிவாய நமகா.